ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நண்டு வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த நண்டை வந்து வாங்குகிற இடத்துல ரெண்டாக உடச்சி க்ளீன் பண்ணி ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க. வீட்டில் வந்து நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவிட்டிங்கன்னா இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆயிரும். நண்டு வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ வந்து நண்டை வச்சு நம்ம ஒரு நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மசாலா வந்து நம்ம சாப்பாட்டுக்கே அழகாக போட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுட்டு ஜீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் பொரியற நேரத்தில் நம்ம ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த 3 தக்காளியவும் கொரகொரப்பாக அரைச்சிக்குவோம். மையாலாம் அரைக்க வேண்டாங்க, சும்மா கொரகொரப்பாக அரைச்சிக்குவோம். இப்போ 15 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை வந்து இந்த ஜீரகம் பொரியவும் உள்ளே போட்டுருவோம். உள்ளே போட்டுட்டு பூண்டோட கலர் லைட்டாக மாறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டோட கலர் லைட்டாக மாறி வந்துட்டு, இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோடையே நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கி விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வருங்க. ரொம்பலாம் கலர் மாறணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக கலர் மாதிரி வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியை வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். 3 தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம். அந்த 3 தக்காளியவும் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரையும் லைட்டாக கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற நேரத்தில் இன்னொரு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் நீங்கள் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து லைட்டாக மேலே பிரிந்து வர்ற மாதிரி வருங்க. அந்த நேரத்தில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு மிளகாத்தூளில் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே போட்டு தான் குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த குழம்பு மிளகாத்தூளையும் உள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க இந்த நண்டையும் எடுத்து இந்த மசாலாவோட போட்டுருவோம். இந்த நண்டை வந்து நீங்கள் மசாலாவோட போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடணுங்க. அப்போ தான் நண்டு நல்லா வெந்து வரும். இந்த மசாலா பூரா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா தான் அந்த நண்டுக்குள்ளே நல்லா இறங்கி சூப்பராக வெந்து வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கையிலே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நண்டு முங்குற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோங்க. ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த நண்டு முங்குற அளவுக்கு நம்ம வந்து அதை பண்ணி வச்சு அமுக்கி விட்டுறலாம். இப்போ இதில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு ஓரளவுக்கு வெந்து வந்துட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டது. இப்போ கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் வேக விடுவோம். தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு வற்றி வந்துடுங்க. இந்த நேரத்தில் மிளகுத்தூள் மேலே போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நண்டுக்கு வந்து லாஸ்ட்டாக நீங்கள் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. இந்த சளி பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. நமக்கு வந்து நண்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு வந்து கிரேவி பக்குவத்தில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மசால் வந்து தண்ணியாக இருக்கையிலே நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணுங்க. நான் வந்து நல்லா கொஞ்சம் வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு இறக்க போகிறேன். இப்போ மல்லி இலை போட்டுக்குவோம். மல்லி இலை போட்டுட்டு நல்லா கிளறி விட்ருவோம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நண்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸோடையே நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லது. இல்லைன்னா சும்மாவே நம்ம நண்டை எடுத்து அதில் உள்ள அந்த சதையெல்லாம் நம்ம கடித்து அழகாக சாப்பிட்லாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க.
நம்ம அப்படியே ஹோட்டல் கடையில் வாங்குற மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த நண்டு மசாலா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.